الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதம் ஒரு தடவை தூய்மையான அகீதாவை பற்றி கற்கக்கூடிய வகுப்பிலே நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மாதத்தில் ஒரு நாள் அகீதா என்கின்ற கொள்கை சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் தொடராக கேட்டு வருகிறோம். இதுவரைக்கும் அல்லாஹுவை நம்புதல் என்ற தலைப்பினூடாக ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல், ஈமானுடைய செல்வாக்கு, ஈமான்ண்டா என்ன என்ற சம்பந்தமாக நாங்கள் முதலாவது வகுப்பில் பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹுவை நம்புதல் ரெண்டாவது தொடராக அல்லாஹ் எங்கிருக்கிறான், அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேல் அர்ஷிலே இருந்து தன்னுடைய ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறான். உலகத்தில் பலர் சொல்வதைப் போல தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், சலத்திலும் இருப்பான், நவுதுபில்லா, எல்லாத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த கூற்று பிழையானது. அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேல் அரிசிலே இருந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவிக்கொண்டிருக்கிறான் என்ற சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை நம்புதல் என்ற அந்த தலைப்பில் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அரிசில இருக்கிறான் நாங்கள் படிச்சிட்டோம். அவன் 7 வானங்களுக்கு மேல் அரிசில இருந்தாலும், அவன் 7 வானங்களுக்கு மேல் அரிசில இருந்தாலும் அவன் எங்களோட இருக்கிறான். இதில் நாங்கள் விரிவாக நீங்கள் விளங்கணும் என்னென்றால், 7 வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சில இடங்களில் சொல்லுவான், நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் எங்கே தான் இருந்தாலும் நான் உங்களோட இருக்கிறேன், இப்படின்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சில இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வழி தவறி போனவங்க, அகீதாவை விட்டு தடம் புரண்டு போனவங்க, அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க இந்த வசனங்களை வச்சு தான் அவங்க அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்றதை சொன்னாங்க. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் பின்னால் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக தெளிவாக எங்களை பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னென்றால், அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேலே அரிசில அல்லாஹு தாலா இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய கண்காணிப்பால், அவன் ஞானத்தால், அவன் அறிவால் அல்லாஹு தாலா முழு உலகையும் சூழ்ந்துள்ளான். முழு உலகத்தையுமே அவன் சூழ்ந்திருக்கிறான். நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி அவன் பார்வை இல்லை. முதலாவது நாங்கள் அதை வழங்கணும். அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறான். 7 வானங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அறிவால், அவன் ஆற்றலால், அவன் திறமையால், அவன் கண்காணிப்பால் இந்த முழு உலகத்தையுமே தன் அறிவால் சூழ்ந்திருக்கிறான். இப்போ எனக்கு ஒரு நேரத்தில் ஏண்ட பார்வைக்கு எட்டுகின்ற ஒரு அளவு இருக்கும், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு அளவுகோல் இருக்கும், ஒரு அளவு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அல்ல. முழு உலகத்தையும், மனிதர்களை மட்டுமல்ல, மனிதர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பட்சிகளாக இருக்கட்டும், ஊர்வனவைகளாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், சந்து பந்தில் இருக்கிறவைகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனால தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்கிறான், லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். நாங்கள் அகீதால ஆயத்து குர்சி இன்னொரு டைம் பார்ப்போம், தொடராக வரும். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, குரட்டை விட்டு தூங்குற அந்த தூக்கம் அவனுக்கு இல்லை. 24 மணி நேரமும் விழித்திருப்பவன். அல்லாஹ்வுடைய தன்மைகளை மிக முக்கியமானது. நாங்கள் அல்லாஹ்வை அறியறதுக்குரிய காரணங்கள் நான் முந்தி வந்த வகுப்புகளில் சொல்லி இருக்கிறேன். ஏன் அறியணும்? ஏண்ட ரப்பு எப்படிப்பட்ட பலம் பெற்றவன் என்றால், ஏண்ட ரப்பு எப்படிப்பட்ட சக்தி மிக்கவன் என்றால், ஏண்ட ரப்பு எப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்றால் என்றதை அறிந்தால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிந்த மாதிரி நாங்கள் அல்லாஹ் அறிஞ்சால், கற்பனை பண்ண முடியாத ஆட்சி அதிகாரத்தை கேட்டார். எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் தாண்டு கேட்டார். என்ன வழங்குது? அவர் அல்லாஹ்வை அறிய வேண்டிய முறையில் அறிந்தார்.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடு முதுமை பருவத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை, கன்ஃபார்ம் ஏன் ரப்பு தருவான் என்று நினைச்சு உறுதியாக கேட்டார். மலடிக்கும் வயோதிபனுக்கும் அல்லாஹ் குழந்தையை கொடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ஆக நாங்கள் அல்லாஹ்வை அறியறதுக்குள்ள காரணம் அந்த ரப்பு எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன்றதை நாங்கள் அறியறதுக்காகத்தான். பத்ரு களத்தில் 313 பேர் உலகமே வியந்து போகின்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க என்றால் அல்லாஹ் அவங்க அறிஞர் தான், அல்லாஹ் அவங்க அறிந்தது தான். நாங்கள் அல்லாஹ்வை அறியணும். அதில் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். சில விஷயங்கள் அகீதால கேள்வி கேட்கப்படாது, உள்ளது மாதிரி நம்பணும். கபருடைய வாழ்வு உண்டு, அனுபவிச்சவங்க யாரு மௌலவி? அதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள மௌலவி, அது சாத்தியமா? இது அகீதா. அல்லாஹ் சொன்னான், தூதர் சொன்னாங்க, ஏற்றுக்கொள்கிறோம். ஷைத்தான் உனக்கிட்ட வருவான். வானத்தை படைச்ச யாரு? அல்லாஹ். பூமியை படைச்ச யாரு? அல்லாஹ். உன்னை படைச்சது அல்லாஹ், உன் உம்மா பாப்பா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சரி, அல்லாஹ் படைச்சது யாரு? அப்படி ஒரு போடுவான். இப்படி ஒரு இடத்துக்கு போனால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இடது பக்கம் திரும்பி தூ தூ தூன்னு 3 முறை துப்பிக்கோ. இதில் என்னண்டா அகீதாண்டு வந்தால் போகிற ரூஹ் எங்கே போகுது? ரூஹ் பிரிகிற ரூஹ் எத்தனை கோடி ரூஹுகள் பிரிஞ்சிக்கும். இது நாங்கள் இல்முல் கைப், அகீதாவோடு சம்பந்தப்பட்ட மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. ரூஹு பிரியுது, அது எங்கே போகுது, என்ன நடக்குது? உலகமே இன்றைக்கு பெரிய அதிசயம். என்னதான் நடக்குது? ஆய்வுகள் மேற்கொண்டால் கண்டுபிடிக்கலாம். ரூஹு பிரியுது தான். இந்த போகிற ரூஹோட கலர் என்ன, நிறம் என்ன, அமைப்பு என்ன, அல்லாஹ் ஆலம் தெரியா. அது காற்றமைப்பா வேற என்ன சில அமைப்பா தெரியல. அகீதால சில விஷயங்கள் நாங்கள் எப்படி அல்லாஹ் சொன்னோம் அது அந்த முறைப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இஸ்லாம். அதிக பிரசங்கித்தனமாக வியாக்கியானம் கொடுக்கறதுக்கு போகக்கூடாது. அல்லாஹ் தன் அரிசை பற்றி சொன்னால் அரிசி இப்படித்தான், அதே அப்படி இருக்கலாம், அதே இப்படி இருக்கலாம். அல்லாஹ்க்கு கை உண்டு, அல்லாஹ்க்கு கால் உண்டு, அல்லாஹ்க்கு முகம் உண்டு. முகம் உண்டு, கை உண்டு, கால் உண்டு. அது பொம்பளை மாதிரி இருக்குமா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குமா? ஒரு ஆண் மாதிரி இருக்குமா? இது அகீதால ஒரு பூமி சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இது அடிப்படை, இது அடிப்படையான அறிவு. ரைட். நாங்கள் இன்றைய பார்க்க போகிற முக்கியமான செய்தி என்னென்றால், 7 வானங்களுக்கு மேல் இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் தன்ற அறிவால, ஆற்றலால, சிந்தனையால, திறமையால, கண்காணிப்பால முழு உலகத்தையுமே சூழ்ந்திருக்கிறான். என்ன ஆதாரம்? வைந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு. மறைவானவற்றினுடைய சாவிகள் அவன்ட கையில தான் இருக்குது, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மறைவானவற்றின் திறவுகோல். நான் ஏற்கனவே ரூஹு பிரியுது. இந்த ரூஹு எங்க போகுது, என்ன நடக்குது? இது மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. சொர்க்கம் நரகம் மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. சக்கராத்துடைய வேதனை மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. இல்முல் கைப், இந்த சூரியன் எப்படி, சந்திரன் எப்படி, எப்படி வருது போகுது, ராவு பகல் எப்படி மாறுது, விஞ்ஞானம் சில தகவல்களை, செய்திகளை சொல்லலாம். குர்ஆன் சுன்னாவை மூமினாக பிறந்து வாழுகின்றவன் இதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கணும், நம்பணும். இங்க அல்லாஹ் சொல்றான், வைந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றினுடைய திறவுகள் அவன் கையில் தான் இருக்குது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ், கடலிலும் தரையிலும், கடலிலும் தரையிலும் இருக்கின்ற எல்லாத்தையும் அவன் அறிவான். அப்ப ஒரு கேள்வி வரும், கடலுள்ளுக்கு உள்ள எல்லாத்தையுமே விஞ்ஞானிகள் ஆய்வுகள் கண்டுபிடிக்காதா? சக்திக்குட்பட்ட வகையில் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்க முடியாத பல்லாயிரம் அங்கே இருக்கு. அது மீன்களாக இருக்கலாம், அல்லது வேறு பொருள்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா எதை வச்சிருக்கிறேன் தெரியா. அல்லாஹ் சொல்றான், வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில என்ன இருக்குது, கடல்ல என்ன இருக்குது அவனுக்கு தான் தெரியும். வமா தஸ்குத் மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. நல்லா வழங்குங்க. ஏண்ட ரப்பு யார் என்றால், 7 வானங்களுக்கு மேல் அரிசிலே அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை தன்னுடைய அறிவால், ஆற்றலால் வியாபித்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த செகண்ட் எத்தனை பேருக்கு இன்றைக்கு குழந்தைகள் பிறக்குது, எத்தனை பேருக்கு இன்றைக்கு கருக்கள் உருவாகி இருக்குது, எத்தனை பேர் இன்றைக்கு மரணிக்கிறாங்க, எத்தனை பேர் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, எத்தனை பாம்புகள், எத்தனை பூரான்கள், எத்தனை பறவைகள், எது 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 எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்க அல்லாஹ் சொல்றான்,
மறைவானவற்றின் திறவுகோள் அவன்கிட்ட இருக்குது, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. கடலிலும் தரையிலும் உள்ளவைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அடுத்தது ஒமா தஸ்குத் மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்வது கிடையாது. ஒமா தஸ்குத் மின் பரக்கத்தின், எந்த ஒரு இலையும் விழல்ல, இல்லா யஅலமுஹா, அவனுக்கு தெரிஞ்சே தவிர. அவன் ஆற்றல் வழங்குங்க. ஏண்ட ரப்பு எப்படி ஆற்றல் மிக்கவன் என்றால், ட்ரில்லியன் கணக்கில் இருக்கின்ற மரங்கள், அந்த மரங்களிலே இருந்து விழுகின்ற ஒரு இலை, அதே நேரம் இன்றைக்கு பூமியை பௌத்துக்கொண்டு வெளியில வருகின்ற ஒரு ஹப்பா, அதையும் அல்ல சொல்றான். எதுவா இருந்தாலும் அவனுக்கு தெரியாம இந்த பூமிக்கு வருவது கிடையாது. இது ஒரு மூமின் அல்லாஹ் பத்தி நம்புற நம்பிக்கையில மிக பிரதானமானது. வமா தஸ்குத் மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. என்ன, ஒரு இலை உதிர்வதாக எத்தின கோடி எத்தின ட்ரில்லியன் பில்லியன் கணக்கான மரங்களுக்கும், ஏண்ட வீட்டுக்கு பின்னுக்கால முன்னுக்கால மட்டுமா மரம் இருக்கும், உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு பின்னுக்கு மட்டுமா மரம் இருக்கும். உலகத்தில் எங்க எங்க எல்லாம் மரங்கள் செடி கொடிகள் இருக்குதோ அதுல இருக்கிற ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாம உதிர்வது கிடையாது. வலா ஹப்பா ஃபீ துலுமாத்தில் அர்த் வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். என்ன, கார் இருளிலே இருந்து வெளியாகின்ற ஒரு தானியம், ஒரு வித்து, அட பூமியை வெடிப்பூட்டிக்கொள் வெளியில வருதையா, இது கூட அவனுக்கு தெரியாம வருவது கிடையாது. வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். எந்த ஒன்றாக இருந்தாலும், காஞ்சி போனதாக இருக்கட்டும், பழுத்ததாக இருக்கட்டும், பச்சை பசேர் உள்ளதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் எந்த ஒன்றும் நடப்பது கிடையாது. எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சே நடக்குது. 7 வானங்களுக்கு மேலிருந்து அனைத்தையும் பார்க்கின்ற சர்வ வல்லமை பெற்றவன் அவன் என்றதெல்லாம் அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இதுல நாங்க பார்க்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் தான் இன்னொரு இடத்துல சொல்றதை பாருங்க. நான் சொல்றது எல்லாமே குர்ஆன் வசனங்கள். வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன்தான் இரவையில் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவையில தூக்கத்தை தரது அவன்தான். வயஅலமு மா ஜரஹதும் பின்னஹார், அவன்தான் பகல்ல நீங்க செய்த எல்லாற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். வயஅலமு மா ஜரஹதும் பின்னஹார், இரவையில அவன்தான் இரவையில் உங்களை மரணிக்க செய்கிறான். நீங்க பகல்ல செய்ததை எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். சும்மா யபஅஸுக்கும் ஃபீஹி லியுக்தா அஜலம் முஸம்மா, பிறகு அவன் என்ன செய்தான், உங்களை குறிப்பிட்ட தவணைக்காக, உங்களோட தவணை முடிக்கிறதுக்காக பகலில் உங்களை எழுப்புகிறான். பிறகு சும்ம இலைஹி மர்ஜியுக்கும் சும்ம யுனப்பியுக்கும் பிமா குந்தும் தஅமலூன், பிறகு உங்களோட இறுதி மீட்சி அவனுக்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்க என்ன 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 செஞ்சு கொண்டிருந்தீங்கன்றதெல்லாம் அவன் உங்களுக்கு அறிவித்தே தீருவான். அறிவிக்கோணுமா இருந்தால், நீ இப்படி செஞ்சாய், நீ இப்படி செஞ்சாய், நீ இப்படி செஞ்சாய், இப்ப இதை ஒத்த பார்த்து கொண்டிருக்கணும். நீ இப்படி செஞ்சாய், நீ இப்படி நடந்தாய் என்பதனை சொல்லணுமா இருந்தால் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கணும். அவன் தான் 7 வானங்களுக்கு மேலே இருந்து உங்களை மட்டும் பார்க்கல, என்ன மட்டும் பார்க்கல, உங்களோட குடும்பத்தை மட்டும் பார்க்கல, ஏண்ட குடும்பத்தை மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், காரிருளில் கரும்பாறையில் ஊர்ந்து செல்லுகின்ற கட்டெரும்பையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதுக்கு மேலே ஓடுகின்ற எறும்புகளாக இருந்தாலும் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அவன், அதை கண்காணிக்கிறது அவன். ஆக அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் மிக பிரதானமானது என்னென்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் அவனுடைய அறிவுக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் நடந்தேறுவது கிடையாது. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்றால், மனிதன் உறக்கத்திலையும் சரி, உயிராக இருக்கிற நேரத்திலையும் சரி, இறந்து போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அவன் இருக்கிறான். உறக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவன் உயிராகி வாழ்றதாக இருந்தாலும் சரி, இறந்து போறதாக இருந்தாலும் சரி, அவன் கட்டுப்பாட்டில் அவன் இருக்கிறான். இன்னும் இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், கண்கள் செய்யும் மோசத்தையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். மனிதன் தண்ட பாவங்களை வெளியே காட்டாம ரகசியமாக செஞ்சாலும், தண்ட பாவங்களை வெளியில காட்டாம ரகசியமா செஞ்சாலும், எவ்வளவு பாவத்தை மறைக்க முயற்சி செஞ்சாலும், அல்லது அடுத்தவங்களை அவன் ஏமாற்றத்துக்கு நினைச்சாலும், எது செஞ்சாலும்
அதை கண்டறியக்கூடிய சக்தி 7 வானங்களுக்கு மேல் இருக்கிற அல்லாஹ்வுக்கு இருக்குது. அவன் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அறிவுக்கு எந்த ஒன்றும் மறையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே மறைச்சு கொண்டு ஒத்தருமே காணாமைக்கு சாராயத்தை குடிக்கலாம், ஒத்தருமே காணல தான், ஆனால் ஒருத்தன் பார்த்து கொண்டு தான் நிற்கிறான். அது நீங்கள் அதாவது காற்று வராத வகையில் அடைச்சி, அதாவது ஒரு 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 சின்ன ஒரு குண்டூசி அளவுக்கு ஒரு துவாரம் கூட இல்லாத அளவுக்கு மறைச்சாலும் 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறவன் அவன் பார்த்து கொண்டு தான் நிற்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இப்படித்தான் வரணும். இந்த நம்பிக்கை தான் அன்றைக்கு வாழ்ந்த மக்களை மாத்திச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மலையடிவாரத்தில் ஆடி மேய்க்கிறவர்கிட்ட போனார். அந்த போய் ஆடி மேய்ச்சி கொண்டிருக்கிறான். தம்பி ஒரு ஆட்டை தந்துடுன்றார். ஒரு ஆட்டனுக்கு வித்திடு சல்லிதாரேன். பொஸ் கேட்டா ஆட்டை ஓனாய் பிடிச்சிட்டு போனேன்னு சொல்லுன்றார். அந்த அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சனதை பாருங்க. இவன் சொன்னான், பொடியன் சொன்னான், பெரியவரே உங்களுக்கு ஆட்டோண்டு ஆடோண்டு நான் தந்துடுறேன், நான் அது ஓனாய் பிடிச்சிட்டு போனேன்னு சொல்லிடுறேன், ஆனால் உங்களையும் என்னை படைச்சொத்தம் பார்த்து கொண்டிருக்கிறானே மேலேண்டு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்ன உங்களையும் என்னையும் படைச்சொத்தம் மேலே இருந்து இந்த ஆட்டை நான் உங்களுக்கு விற்கல, நான் உங்களுக்கு விற்றேன், ஓனாய் பிடிக்கலன்றதை படைச்சவன் அறிஞ்சு கொண்டிருக்கிறானேன்றாங்க. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனை கூட்டி கொண்டு போய் தவனை அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விட்டார்கள் செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இது எதை காட்டுதுன்னு சொன்னால் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை ஒரு மூமின் வாழ்க்கையில் மிக பிரதானமானது. எங்களுக்கு நடக்கிற அவ்வளோ பாவங்களும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் எல்லாத்துக்கும் காரணம் படைச்சவன் பற்றிய நம்பிக்கை இல்லாததுதான். செய்வின சூனியம் அது இதுன்னு போகிறதுக்கு காரணம் படைச்சவன் பற்றிய நம்பிக்கை இல்லாததான். 2 ரக்காத்தோடு வாண்ட கையை தூக்கி கேட்கணும், 7 ரப்பு தருவாண்ட நம்பிக்கை எப்போ வரும்? அல்லாஹ் பற்றி நம்பிக்கை வந்தால் தான் வரும். எனக்கு இனி இல்லைன்ற அளவுக்கு ஒரு முசீபத்து பிரச்சனை சோதனை வந்தேன்னு வைங்க, அடுத்த செகண்ட் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க ஓடினது 2 ரக்கா தொழுகைக்கு சலாம் கொடுத்த தூக்கினாங்க கையை, சுஜூதிலேருந்து விம்மி விக்கி கேட்டாங்க. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இருந்துச்சு. மழையே இல்லை, பூமி வெடிச்சு வெடிச்சு பாலங்களாக ஆகி போச்சு. மதீனா பெருவழியில் பூமி வெடிச்சு வெடிச்சு மிருகங்கள் பார்த்திருக்க செத்து மடியுது, மனிதர்கள் இறந்து கொண்டு போறாங்க. ஒரு மனிதர் வாரார், மஸ்ஜித் நபவியில் தொழுகிறார். யா அல்லாஹ் நீ மழையை தரணும், மழையை தரணும், மழை இறக்கு, மழை இறக்கு. பார்த்திருக்க தண்ணி கொட்டுது, மழை கொட்ட ஆரம்பிக்குது. என்ன வழங்குது? அல்லாஹ் என்ற ரப்பு செய்வான்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்தால் என்ன சார் நடந்தாலும் மக்கள் திரண்டு விட்டார்களாம். மக்கள் எல்லாம் திறந்துட்டாங்களாம். உங்களுக்கு எதிராக பெரியோர் குரூப் வாராங்களாம். என்ன பயங்கரமான ஏற்பாட்டோடு வாராங்களாம் என்று சொன்னால் ஈமான்தார்களுக்கு ஃபஸாதஹும் ஈமானா, வாரவன் வரட்டும் பார்ப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதைத்தானே பார்க்க அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை பிரதானமானதான். இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்கிறேன். அறிவிப்பு செய்யப்பட்டாச்சு முஹம்மதுடைய தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கருடைய தலையை ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடோ சடலமாகவோ கொண்டு வந்தால் 100 ஒட்டகைகள் சன்மானம். ஒட்டகை சன்மானத்துக்காக சந்து பொந்துகள் எல்லாம் மோம் போட்ட திசையில் மக்கள் வெள்ளம். முஹம்மதை கண்டுபிடிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ தௌர் குகைகளுக்கு அல்லாஹ்வோட தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. ஏன் ரப்பு 7 வானங்களுக்கு மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கையை பாருங்க. லவ் அன்ன அஹதஹும் லவ் அன்ன அஹதஹும் லவ் அப்ஸர் லவ் அன்ன அஹதஹும் தஹ்த கதமைய அப்ஸரனா. அவங்கள ஒருத்தர் காலுக்கு கீழே கட்டி பார்த்தால் அல்லாஹ் எங்களை கண்டிடுவாங்கன்றாங்க. முயற்சிகளுக்கு பின்னால் அந்த தவக்குள் உச்சகட்ட ஏண்ட ரப்பு 7 வானங்களுக்கு மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உச்சகட்ட நம்பிக்கை என்ன அபூபக்கர் நீங்கள் சொல்கிறீங்க ரலியல்லாஹு அன்ஹு? இங்கே 2 பேரோட 3ஆவதாக ஒத்த நீக்கிறானே, மறந்துட்டீங்களா? பார்க்க மாட்டாங்க. பார்க்கலையே. அதுக்கு பின்னுக்கான சுராக்கா இப்படி மாலிக்கிற வரலாறு பாருங்க. போகிறான், ஒட்டகத்தை விரட்டி கொண்டு போகிற, ரசூலை விரட்டி கொண்டு போகிற ஒட்டக சன்மானத்துக்காக கிட்ட போயாச்சு. அபூபக்கர் சித்திக் அழ ஆரம்பிக்கிறாங்க, கண்ணீர் ஓடுது. ஏன் அழுகுறீங்க? எனக்கு இடசர் நடக்க நான் பயப்படலை யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு இடசர் நடந்துருமோன்னு நான் பயப்படுறேன். ஒன்றும் நடக்காது. ரசூலா நம்பிக்கை பாருங்க.
யா அல்லாஹ் நீயே பார்த்துக்கோ. சுராக்கா இப்னு மாலிக் துஹ்ஷம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர பின்னால அவருடைய ஒட்டகத்தை முழங்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் அந்த பூமி 2-3 முறை விழுங்குது. என்ன என் ரப்பு என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை உச்சகட்டமாக நடந்தேறிய வரலாறு நெடுகை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான் 7 வானங்களுக்கு மேல் அவன் இருக்கிறான். வலகத் ஆனால் அறிவால் ஆற்றலால் எங்களை சூழ்ந்திருக்கிறான். வலகத் ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். இந்த இடத்துல தான் அத்வைதம் பேசுறவங்க பலிதவறி போன இடம். திட்டமாக நாங்கள் மனுஷனை படைச்சோம், அவன் உள்ளத்தில் என்ன ஊசலாடுதுன்றது எங்களுக்கு தெரியும். வனஅலமு மா துவஸ்விசு வஸ்வாஸ் ஊசலாட்டம், அவன் உள்ளத்துள்ளுக்கு இப்போ என்ன ஊசலாடுது எங்களுக்கு தெரியும். பாருங்க, உங்கள் எல்லாருடையும் ஏண்டையும் உள்ளத்தில் இந்த செகண்ட் என்ன வார என்ன உருவாகி இருக்கின்றது அல்லாஹ்க்கு தெரியும். மறைச்சேலா, அது மறையலா, ட்ரை பண்ணினாலும் மறைக்கலா. உங்களோட ஏண்ட ஒட்டுமொத்த உலக மக்கள் செகண்ட்ல என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியும். நாங்கள் மனுஷனை படைச்சோம், அவன் உள்ளம் என்ன என்ன ஊசலாடுது. வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவன் ஆன்மா அவனுக்கிட்ட என்ன பேசுதுன்னு நாங்கள் அறிவோம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அந்த இடத்த நல்லா விளங்குங்க. அன்று அவன் பிடரி நரம்பை விட நாங்கள் கிட்ட இருக்கிறோம். நீங்க அகீதாக்கு புறம்பானத்தோட போய் பேசுறீங்க. அவர் சொல்றாரு, ஹாஜி உங்களோட மௌலவி பயான் பண்றார், தொண்டகிலியை கத்துறாரு, அல்லாஹ் அரிசிலிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இங்க அல்லாஹ் சொல்றான் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட கிட்ட நாங்க இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றானே, இது என்னது? குர்ஆன்ல முரண்பாடாப்ப? உங்களோட ஹசரத் சொல்றாரு 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறேன்னு சொல்றாரு, அல்லாவே தெளிவா சொல்றான் பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன்றான். ஃபைதா பலகத்தில் ஹுல்கூம், ரூஹானே தொண்டை குழி அடைந்தால் வாந்தும் ஹீனைன் தந்துரோன், ஜனாசாவாக போறாரு, மௌத்தா போற ஆளுக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறோமா. குர்ஆன் சொல்லு சூரா ஃபைதா பலகத்தில் ஹுல்கூம், ரூஹு தொண்டக்குழி அடைஞ்சிட்டால் வாந்தும் ஹீனைன் தந்துரோன், நீங்க எல்லாரும் அந்த நேரம் புடைசூழ இருந்து கிட்ட பார்த்து கொண்டிருப்பீங்க. வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? உங்களை விட பிடரி நரம் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட அவனுக்கு கிட்ட நாங்க இருக்கிறோம், நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க. இந்த வசனங்கள் எதை சொல்லுது? அல்லாஹ் பிடரி நரம்புல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எனக்கு பக்கத்தில் இருக்கிறான் அர்த்தமா? இதைத்தான் நாங்கள் தெளிவாக விளங்கணும். அப்படி ஒருத்தர் கேட்டால் நாங்கள் சொல்கிற அறிவு இருக்கணும். ஓவே எங்களோட உஸ்தாத் பயான் பண்ண டைமில் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறேன்னு சொன்னேன், இந்த குர்ஆன் வசனம் தெளிவாயிக்கேனப்பா, பிடரி நரம்பை விடலாம் கிட்ட இருக்கிறேன். மௌத்தா போகிற மையத்துக்கு பக்கத்தில் எல்லாரும் இருக்கிற நேரம் அவன் பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிற நல்லா சொல்கிறேன். அப்போ எல்லாம் இங்கே இருக்கிற இதைத்தான் வச்சு சொன்னாங்க. அவன் அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், படுஸ்லையும் இருப்பான், பிலாக்கோட்டையிலும் இருப்பான், கெஜுக்கோட்டையிலும் இருப்பான், எல்லாத்திலையுமே இருப்பான். சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படி அல்ல. நீங்க விளங்கணும் என்ன சொன்னால், பிடரி நரம்பை விட நாங்கள் கிட்ட இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அறிவால ஆற்றலால சிந்தனையால 7 வானங்களுக்கு மேல் அரசில இருந்து முழு உலகத்தையுமே தன் அறிவாள ஆற்றலால சிந்தனையால கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் என்றால் அர்த்தமே தவிர அல்லாஹ் வந்து இங்கு உட்காரல. அல்லாஹ் இங்க வந்து உட்கார்ந்தால் எத்தனை அல்லாஹ் ஈக்கணும்? அல்லாஹ் அல்லாஹ் பேத்திரும் நவுது பில்லா சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அப்படி சொல்லல. அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒத்தன். அவன் எங்கும் இருப்பான். எத்தனை பேரில் இருப்பான்? அல்லாஹ் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அல்லாஹ் பைத்திருமே நவுது பில்லா. குல் ஹுவல்லாஹு அஹத் தான், அவன் ஒருவன் தானே. நாங்கள் முதலாவது கிளாஸாக படித்தோம், அவன் ஒருவன். அந்த ஒருவன் 7 வானங்களுக்கு மேலே இருந்து பிடரி நரம்ப விட கிட்டண்டால் அவன் அறிவால் ஆற்றலால். நீங்கள் ஸ்பீக்கரை போட்டுக்கொண்டு யாழ்லா யாழ்லான்னு கத்த தேவையில்லை. ஸ்பீக்கரை போட்டுக்கொண்டு யாழ்லா ரப்பே ரஹ்மானே தா ஆமீன் ஆமீன் சொல்ல தேவையில்லை. நீ கையை தூக்கி கேட்க ஆரம்பித்தால் அவனுக்கு தெரியும். இல்லை, உன் உள்ளத்தில் வார அந்த உணர்வே அவனுக்கு தெரியும். இதால தான் இஹ்லாஸ் பாடத்தில் நாங்கள் பார்க்குறோம், எண்ணங்களுக்கே கூலி, எண்ணத்துக்கே கூலி. எண்ணம் என்ன வந்துட்டு அவனுக்கு தெரியும். பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும் நினைச்ச கொடுக்க கிடைக்கல, தேடி பார்த்தீங்க, அன்றைக்கு நீங்க அவனுக்கிட்டால் எடுக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க.
இங்கே இஸ்லாம் எண்ணினதுக்காக கூலி. எண்ணினது எப்படி தெரியும்? அவனுக்கு தெரியும். உங்களோட உள்ளத்தில் என்ன வந்தேன்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ் அறிவால, ஆற்றலால, சிந்தனையால 7 வானங்களுக்கு மேலே இருந்து எங்களோடு இருக்கிறான். அலம் தர, நீங்க பார்க்கலையா? அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் தஆலா வானங்கள்லையும் பூமிகள்லையும் இருக்கிறவைகள் எல்லாம் அவன் அறிஞ்சவனாக இருக்கிறான். சொல்லி போட்டுட்டு மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸா இல்லா ஹுவ ராபிஹும். நீங்க 3 பேர் இரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். அடே சொல்றதுக்கு கேளு, நல்லா வழங்கிக்கோ. ரகசியமே அப்படி சொல்றேன். அடே சொல்றதுக்கு கேளு, நல்லா வழங்கிக்கோ. நாங்க 3 பேரும் தான் நிற்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்றான் 4வதாக உங்களோட அல்லாஹ் இருக்கிறான். அடுத்தது பாருங்க. வலா ஹம்சத்தின் இல்லா ஹுவ சாதிசும். நீங்க 5 பேர் சேர்ந்து பேசினா, ஒரு ரகசிய அறையில் உட்கார்ந்து மீட்டிங் போட்டு 5 பேர் உட்கார்ந்துட்டு இவனெல்லாம் வெட்டணும், விடலாம் கொத்தணும். நானடா அப்படித்தான், நான் இப்படித்தான். 3 பேர் 5 பேர் பேசுறா. அல்லாஹ் சொல்றான் இல்லாஹுவ சாதிசுகும், 6வதாக அவன் இருக்கிறான். ஐனமா தக்கூடி, எங்க நீ ஐனமா காடு, எங்க நீங்க போனாலும் சரி சொல்லி போட்டுட்டு வலா அதினா மின்தாலிக்க வலா அக்ஸர் இல்லாஹுவமாகும் ஐனமா காணும். நீங்க எங்க தான் இருந்தாலும் அதை விட குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி அடுத்த நம்பர் அல்லாஹ் இருக்கிறார். 99 பேர் பேசினா 100வது அல்லாஹ் இருக்கிறான். 165 பேர் பேசினா 166வது அல்லாஹ் இருக்கிறான். 2000 பேர் ராசியம் பேசினா 2001வது அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் சொல்ற குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி உங்களோட நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்கணும்? அறிவாள, ஆற்றலாள, திறமையாள, கண்காணிப்பாள 7 வானங்களுக்கு மேலே இருந்து எங்கெல்லாரோடையும் அவன் இருக்கிறான். அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. தசாவதானி, சதாவதானி இப்படியெல்லாம் நாங்கள் தமிழ் பாடத்தில் படிச்சிக்கிறோம், ஞாபகம் இருக்கும். ஓலவல் பரீட்சை படிக்கிற டைம் காலங்களில் என்ன ஒரே அட்டவதானி, என்ன ஒரே நேரத்தில் 8 விஷயத்தை பார்க்குறவர், ஒரே நேரத்தில் 100 விஷயத்தை பார்க்குற தசாவதானி அங்கே போய்ட்டு அட்டவதானி 8 விஷயத்தை பார்க்குற 100 விஷயத்தை பார்க்குறவர். மனிதர்கள் அந்த ஆற்றல் உள்ளங்கிக்கிறாங்க. கிரை இப்படி விடுவாங்க பாருங்க, அப்படி பார்த்தாச்சு, ரைட், திரும்புங்க, இப்படி கண்டதை சொல்லுங்க. குரூப் ஒர்க் 5 பேரை பார்க்குற சார். ஒரு பைக்குக்கு மேலே ஒரு ஹெல்மெட்டுக்கு மேலே ஒரு கேப்புக்கு மேலே ஒரு காகம், இப்படி ஒருத்தர் சொல்லணும். இன்னொருத்தர் சார் அப்படி அல்ல, இப்படி இருந்துச்சு, அதில் இன்னும் இருந்த அதுக்கு மேலே இறைச்சி இருந்த, அதுக்கு மேலே மரக்கறி இருந்த, இப்படி சொல்லணும். இதை நான் ஒவ்வொருத்தரும் கிரகிக்கிற தன்மை, ஆற்றல், ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் கொடுக்குற ஆற்றல். இங்கே மனிதர்களே ஒன்றை பார்த்ததோடு உள்வாங்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் 100 விஷயத்தை பார்த்து அவனாடி சொல்கிறாங்க இருக்கிறாங்க. ரப்பட ஆற்றல் மனிதன் ஆற்றல் மாதிரி அல்ல. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 5 பேர் ராசியம் பேசினா 6வது அவன் இருக்கிறான், நீங்கள் 10 பேர் பேசினா 11வது அவன் இருக்கிறான். ஆக என்ன நாங்கள் விளங்கணும் என்றால், அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து அறிவாள, ஆற்றலாள, திறமையாள, கண்காணிப்பாள எதை செஞ்சாலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் இங்கே வந்து உட்காரல்ல, எல்லாருமே பிடரிகளில் வந்து உட்காரல்ல, அவன் எல்லாரோடையும் இருக்கிறான். 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே இருந்தாலும் உங்களோட சிந்தனை இப்போ எங்கே தெரியுமா? மகளை மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்தேனே, பயந்துட்டிருக்கிறாளோ தெரியா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களோட சிந்தனை முழுக்க அங்கே இருக்கிறீங்க. இறைச்சிக்கறியை அடுப்பில் வச்சு ஓஃப் ஆக்கிறேனா இல்லையா? மோட்டரை போட்டு ஓஃப் ஆக்கினேனா இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற, நீங்கள் இங்கே உடம்பு இருக்கிற, உங்களோட உணர்வு அங்கே இருக்கிற. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். அவனோட முழு சிந்தனையும் அடியார்களை பற்றி இருந்து கொண்டு இருக்குது. எங்கள் எல்லாரையும் அவன் நுணுக்கமாக நினச்சி கொண்டு இருக்கிறான். இன்னொரு வசனத்தை பாருங்க. ஹுவல்லதி ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ 6 அய்யாம் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். அவன் தான் வானம் பூமிகள் 6 நாளில் படைத்தான், அரிசியில் போய் உட்கார்ந்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அரிசி காணான். யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்த் வ மா யக்ருஜு மின்ஹா. அவன் தான், அதாவது பூமிக்கு நுழைகிறதையும் அதிலிருந்து வெளியாகிறதையும் அவன் அறிவான். பூமிக்குள்ளே என்ன போகுது அவனுக்கு தெரியும், பூமியிலிருந்து என்ன வெளியாகுது அவனுக்கு தெரியும். புழுப்பூச்சி வெளியில் வருதா, பயிர் பச்சைகள் வெளியில் வருதா, வித்துக்கள் வெடித்து வெளியில் வருதா அவனுக்கு தெரியும். சொல்லி போட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா என்சில் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து என்ன இறங்குதுன்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி வானத்தில் ஏறுறது என்னன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் எங்கே தான் இருந்தாலும் அவன் உங்களுடனே இருக்கிறான். பாருங்க எப்படி எல்லாம் முடிக்கிறது பாருங்க. ஐனமா குந்தும் வஹுவ மாக்கும் ஐனமா குந்தும்.
வஹுவ மாக்கும் ஐனமா குந்தும், நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். இப்ப இந்த வசனங்களை தான் திரிவுபடுத்தினாங்க. பாத்தீங்களா, நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களோட இருக்கிறான், அவனை கூட பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், உங்க எல்லாரும் அவன் இருக்கிறான். ஒரு மூமின் அப்படி பார்க்கப்படாது. அகீதா தெளிவானவங்க பார்க்கணும். அப்படின்றால் ஐனமா வஹுவமாக்கும் ஐனமா குந்தும், நீங்க எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்றால் 7 வானங்களுக்கு மேலதான் என்று ரப் இருக்கிறான். அவன் அறிவாள ஆற்றலால நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களை சூழ்ந்து இருக்கிறான்றதான் அதோட விளக்கம் என்றதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஒரு முறை நாங்கள் அல்லாஹ் அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணத்தில் இருந்தோம். நாங்கள் உயரமான இடத்துல ஏறினால் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். அதே மாதிரி எங்களோட எல்லாட்ட சத்தம் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு மேட்டில் ஏறப்போ கூட சொல்லி உயர்ந்துச்சு. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் செவிடனையோ மறைவானவனையோ கூப்பிடலப்பா, நிச்சயமாக கேட்பவனாகவும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவனாகவும் இருக்கிறானே, கேட்கக்கூடியவனாகவும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவனாகவும் இருக்கின்ற அந்த ரப்பத்தான் நீங்கள் அழைக்கிறீங்க. அவன் கேட்கக்கூடியவன், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவன். இப்போ நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா, நெருக்கமாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னால் அறிவாள ஆற்றலால் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அப்போ இது உங்களுக்கு போதுமாக இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயம் இன்னும் சொல்லி கொண்டு போகலாம், இன்னொன்று அதிலே போனால் அதையே பேசிடுவோம். இப்போ நாங்கள் சுருக்கமாக வழங்குவோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது 7 வானங்களுக்கு மேல் இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அறிவாலயம் ஆற்றலாலயம் கண்காணிப்பாலயம் முழு உலகத்தையும் அது எல்லாத்தையும் மனிதர்களாக இருக்கின்ற மிருகங்கள் பச்சைகள் பறவைகள் ஊர்வன பயிர் பச்சை செடி கொடி எல்லாத்தையும் அறிவால் ஆற்றலால் சூழ்ந்தவனாக இருக்கிறான். சுருக்கம், ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்வது கிடையாது. ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்வது கிடையாது. அடுத்த சப்ஜெக்ட், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். அக்கீதா படிக்கிறேன் நாங்கள். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான், அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குறான். இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை இன்றைக்கு உலக அளவில் ஏற்படுத்திச்சு. அது சர்ச்சை அல்ல, அது யாருமே சொல்லாத சில கூற்றுக்களாக சிலர் பேசினாங்க. அடிப்படை விளங்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் இறங்குறான். அல்லாஹ் இறங்குறன்றது நான் இறங்குற மாதிரி நீங்கள் நினைக்கப்படாது. நீங்கள் இறங்குற மாதிரி அல்ல. நான் இங்கினால போனால் நான் பேய்த்துட்டேன், இன காலி. 7 வானங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாஹ் தஆலா இறங்கினால் அர்ஷ் காலியாகிடும். இப்படி ஒரு நம்பிக்கை, இப்படி ஒரு பேச்சு ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதை நாங்கள் தெளிவாக விளங்கணும். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், சில விஷயங்கள் நஸ் குர்ஆன் எப்படி சொல்லிச்சோ சுன்னா எப்படி சொல்லிச்சோ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் வியாக்கியானம் கொடுக்கப்படாது, அதுக்கு விளக்கம் கொடுக்கறதல்ல. அல்லாஹ் இறங்குறான், அல்லாஹ் இறங்குறான். சரி மௌலவி, அல்லாஹ் இறங்குற படிப்பேலி கட்டி இறங்குறா, கவுரண்டை போட்டு இறங்குறாய்க்குமா, லிஃப்ட் செட் பண்ணி வச்சுக்கிறாய்க்குமா, இல்லாட்டி பெல்ட் அடிக்கிறாய்க்குமா, இதெல்லாம் ஒரு மூமி பார்க்கலாம். ஒரு மூமியை பொறுத்த மட்டும் அல்லாஹ் இறங்குறான். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, என்ஜில் ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா குல்ல லைலா ஹீன யுப்கா சுலுசுல் லைலில் ஆகிர். இரவில் 3 பகுதி எஞ்சி இருக்கிற நிலைமையில் ராவ 3ஆ பிரித்து கடைசி பகுதியில் எங்களோட ரப்பு கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். குள்ளலைலா ஒவ்வொரு இரவிலையும் இறங்குகிறான். இப்போ ஃபயகூல் அவன் கேட்குறான், மையதுஊனி யார் என்கிட்ட துவா கேட்குற, அஸ்தஜீபலா அவனுக்கு நான் விட சொல்ல தயாராக இருக்கேன். கேளு, உன்ட பிரச்சனை சொல்கிறேன். மையசலுனி ஃபாவுத்தியா யார் என்கிட்ட கேட்குறோ அவனுக்கு கொடுக்குற தயார். யார் என்கிட்ட பாமன்னிப்பு கேட்குறோ மன்னிக்க தயார். எது வரைக்கும் தெரியுமா, ஃபஜ்ர் உதயமாகும் வரை. இங்கே வந்து என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு கேள்வி, அல்லாஹ் அரிசில இருந்து இறங்குறான். அல்லாஹ் அரிசில இருந்து இறங்கினால் 24 hours எங்கேயோ ஒரு இடத்துல இரவு பகல் இருந்துகிட்டே இருக்கும். உலகத்தில் எங்கேயோ இரவாகவே இருக்கும். இப்போ இங்கே இரவு, அல்லாஹ் இப்போ கீழ்வானத்தில் இருக்கிறான். அப்படியே இது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அப்படி சுற்றி சுற்றி இரவாகவே இருக்கும். அப்போ எந்த நாளும் அல்லாஹ் எங்கே இருக்கணும், கீழ்வானத்தில் இருந்து கொண்டிருக்கணும். அல்லாஹ் இறங்குறன்றது அர்த்தம் இல்லை என்று வியக்க சொல்லப்படுது. என்னை விட உங்களோட பெரிய அறிஞர்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, அதாவது இறங்குதல் என்றது வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டது. சிஃபா அல் ஃபிஅலியா, சிஃபா ஃபிஅலியா அல்லாஹ்வுடைய செயலோடு சம்பந்தப்பட்டது. அவன் கண்ணியத்துக்கும் அவன் மகத்துவத்துக்கும் தக்கவாறு அல்லாஹு தஆலா இறங்குவான்.
தேவையான மாதிரி அவன் இறங்குவான். இதை ஒரு மூமின் எப்படி பார்க்கணும் என்றால் லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர். குர்ஆன் சூரத்து ஷூரா 11ஆம் வசனம். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல எந்த பொருளும் இல்லை, அவனை போல எந்த ஒன்றும் இல்லை, அவனுக்கு நிகர் அவன் தான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்று இல்லை, அவன் தான். அவன் தன்மை என்ன என்றால் அவன் இறங்குவான். ஏன் ரப்பி இறங்குறான். அங்கே பகல் இங்கே இரவு, இறங்குறான். அதுங்களுக்கு மேலதிகமாக யோசிக்க கூடாது, யோசிக்கப்படாது. அதை சிந்திக்கிற மூமினாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஹி இல்மா. சூரா தாஹா அல்லாஹ் சொல்ல 110. அவங்களுக்கு முன்னால் இருக்கிறதையும் அவங்களுக்கு பின்னால் இருக்கிறதையும் அவன் அறிவான். அவனை மக்களாகிற நாங்கள் அவங்களோட ஞானத்தால் அல்லாஹ் அறிந்து கொள்ள மாட்டாங்க. பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறார், அவனை அவர்கள் தங்களுடைய ஞானத்தால் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஞானத்தை அறிவை தரல. எங்களுக்கு தந்த ஞானம் அறிவு என்னென்னு சொன்னால் எங்களோட அறிவு குறுகிய அறிவு, அல்லாஹ்வோட அறிவு விசாலமான அறிவு. அவன் எப்படின்னு சொன்னால் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவன் ஞானத்தில் இருந்து அவன் நாடியதை தவிர எதையும் மக்களாகிற நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா இறங்குறான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய இமாம்கள். அப்போ நீங்கள்லாம் தூசி, எங்களுக்கு முன்னே பெரிய இமாம்கள் எல்லாம் வந்து இது சம்பந்தமாக வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தெளிவாக சொல்லிட்டு போய்த்தாங்க. மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்ட கேள்வி, அல் இஸ்திவா மாலூம், அவன் எங்க 7 வானங்களுக்கு மேலே அரசியல் இருக்கிறான்ன்றது அறியப்பட்ட விஷயம், அது உண்மை. அது எப்படி எங்களுக்கு தெரியா, மஜ்ஹூல். அது எப்படி எந்த மாதிரி எங்களுக்கு தெரியா, 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். அரப்பல் ஈமான் பிஹி வாஜிப், 7 வானங்களுக்கு மேலே அரசியல் இருக்கிறான், அவன் தேவைக்கேற்றா போல் ஏறான் என்று அதனை ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆல் அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்கிறது பித்அத்து, நூதன அனுஷ்டானம். கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, மின் கைரி தஹ்ரீஃபின் வலா தஅதீலின் வலா தகீஃபின் வலா தம்தீலின். அல்லாஹ்வோட பண்புகளை பொருள் மாற்றாமைக்கும், அல்லாஹ்வுடைய பண்புகளை பொருள் மாற்றாமலும் மறுக்காமலும் உதாரணம் கூறாமலும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லாமலும் படைப்பினங்களோடு ஒப்பிடாமலும் மற்றும் சுய விளக்கங்கள் கொடுக்காமலும் நேரடியான பொருளில் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் இறங்குறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஓண்ட அந்த இறங்குதல் தன்மைக்கு நிகராய் எங்களுக்கு அதுக்கு வியாக்கியானம் சொல்லல. ரஹ்மானே நீ இறங்குறாய், அவ்வளோதான். அது அப்படி இப்படி அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு, ஏற்கனவே சொன்ன கை உண்டு, கால் உண்டு, எப்படி தெரியாது. அது ஓண்ட கீர்த்திக்கு கண்ணியத்துக்கு ஏற்றா போல் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாண்டு திருப்பி சொல்லணும்ன்றதை முன் சென்ற சலஃபு சாலிஹீன்கள் பெரிய இமாம்கள் குர்ஆன் சுன்னாவை வைத்து உலகத்துக்கு சொல்லி தந்த செய்தின்றதையும் எங்களோட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறோம். ஆக இன்றைய அகீதாவாக இன்றைய பாடமாக நாங்கள் படித்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலே இருந்து முழு உலகத்தையும் அறிவால் ஆற்றலால் சூழ்ந்திருக்கிறான்றதை பார்த்தோம். அதே நேரம் அல்லாஹு தஆலா இறங்குறது நுசூல் சம்பந்தமாக அல்லாஹ் இறங்குறான். அதை இறங்குறன்னு மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு மேல் வியாக்கியானங்கள் தேடுதல்கள் ஒரு மூமியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றதையும் குர்ஆன் சுன்னா அடிப்படை நாங்கள் விளங்கி கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வார கிளாஸில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா, இன்ஷா அல்லாஹ் வார மாதம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அகீதா கிளாஸில் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டான்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். படிப்படியாக ரப்பை பற்றி அறிகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள், கடல் மாதிரி விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. தொடராக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பற்றி அறிவோம், மலக்குகளை பற்றி அறிவோம், வேதங்களை பற்றி, மறுமையை பற்றி, கியாம் எல்லாத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்க்க இருக்கிறோம். தவறாமல் இந்த கிளாஸில் நீங்கள் வந்து கலந்துக்கங்க, மிஸ் பண்ணுறாங்க பின்னால் கேட்டுக்கங்க. ஏண்டால் இது இல்லை என்றால் நான் முஃமின் அல்ல, இந்த பாடம் இல்லை என்றால் நான் முஃமின் அல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். A-level பிள்ளைகளை வச்சு ஸ்டேஜில் இருந்து கிளாஸ் கொஞ்சம் நேரம் போய்த்து திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சார் கேளுங்க. தெரிஞ்சவங்க விட சொல்லணும், விட சொல்லப்பட கையை மட்டும் தூக்கணும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அட்வான்ஸ் லெவல் தூக்கியாச்சு. ஒரு கையை நோக்கி மகள் சொல்லுங்கம்மாண்டா, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்.
என்ன விளங்குது? அடிப்படையான அறிவு இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து காணாதவங்க பயோமேட்ஸ் காமர்ஸ்னு சொல்லி பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கே இருக்கிற என்ன படைச்சவன் யாருன்னு தெரியாத அளவில். ஆகவே நாங்கள் இதை படிக்கிற நேரம் எங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் பற்றி ஆழமான ஃபாரமான நம்பிக்கை எங்களோட உள்ளத்தில் வரும். அவனை நாங்கள் நெருங்குவோம், அவன்கிட்ட நாங்கள் கேட்போம், அவனை ரப்பாக நினைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அவனை உரிய முறையில் அறிந்து அவனுடைய சிவத்துக்கள், அவனுடைய தாத்துகள், அவனுடைய பண்புகள் அனைத்தையும் தூய முறையில் கற்று அவனிடம் மிக நெருக்கத்தை ஏற்படுத்திய நல்லடியார்களில் வாழ்ந்து மடியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.